திட்டத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகத்தை அடுத்த கட்டத்தில் நடத்த வேண்டும் என்ற சென்றோர் கஷ்டப்பட்ட பணம் சம்பாதித்து இதற்கு முன்பு துகுத்தி என்ற வெற்றிப்படத்தை கொடுத்து இப்போது TN 2026 பள்ளிக்கழக மக்களுக்காக சென்றார். இந்த படம் என்பது அரசியல் விழிப்புணர்வு வந்து யாரையும் காயப்படுத்தாத மக்களுக்கான ஒரு படம். இந்த பார்த்ததிலிருந்து எனது அன்பையில் TVK ரசிகர்கள் இளைஞர்கள் அன்பு தம்பிகள் பார்வை மாணவர்களாக இருக்கும். இது மக்களுக்கான படம், மக்களுக்கான படம். ஒரு நல்ல விழிப்புணர்வான படம். அது இன்னிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அந்த இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து நீங்கள் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. படம் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னுடைய கூட்டுமாக எனது கசை மனத்தில் ஒரு தந்தையுடைய கலைவசனத்தை மகன் இயக்கியது என்பது நிறைய இடங்கள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கிறது. எனது அன்பு மகன் அந்த படத்தை இயக்கியிருக்கிறார். நிச்சயம் பார்க்கிறது. அவன் ஒரு டெக்னீஷியனாக வந்த பிறகு தன்னை நடிகராக உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த படம் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வந்திருக்கிறது. ஒரு சிலர் பார்த்த பிறகு மக்களுக்கான படம் என்று அனைத்து தரப்பினரும் கொண்டாடுவார்கள். உங்களது ரசனைக்காக இந்த சோம்பரியாளர்கள் நாங்கள் அந்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறோம். இந்த படத்தை கொண்டாடப் போகிற அத்தனை பேருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பில், இந்த குழுவினர் சார்பில், கண்ணன் சார் அவருடைய சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? வருங்கால பிரதமர்கள் கேட்குமா? வருங்கால பிரதமர்கள் கேட்குமா? நாளைய முதல்வர் பிரதமர் நாளைய முதல்வர்கள் கேட்குமா? நாளைய முதல்வர்கள் கேட்குமா? ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? அமெரிக்க அதிபர்கள் கேட்குமா? அமெரிக்க அதிபர்கள் கேட்குமா? பண்ணிருக்காங்க. விஜய் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. பட் விஜய் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. கலாச்சாரம் ஒன்றும் படம் பார்க்கல, பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ கலாய்க்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நடிச்சிரு டிவிக்கு இது கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜய் கெட்டப்ப தான் வராரு. பட் விஜய் ஒரு நல்ல மாஸ் இருக்கு. அவரை இது டிஸ்கிரேஸ் பண்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல சார். படம் பார்க்கல. படம் பார்க்கல. படம் பார்த்தா தான் என்னன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க முடியாது. காமெடியாக பண்ணியிருக்காங்க. பட் வேற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த படத்துல இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு அரசியல் படம். நல்ல அரசியல் வந்து எப்படி செய்யணும், முதல்வர் வந்து யாரை வர வைக்கணும், அது போல ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படமா இருக்குது. அப்படி இருக்கும். அப்படி கலாச்சிருக்காங்கன்றதுல அதாவது வந்து நடிகரும் வந்து ஒரு அரசியலுக்கு வரலாம். நடிகரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்த யோசிக்கலாம், நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்படிதான் நினைக்கிறோம். அது வந்து அவர் வந்து வந்திருக்காருன்னா அவரு நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியல. விஜய் ரசிகர் வந்து இது வந்து படம் போது இதுல வந்து உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். இதுதான் படம். நம்ம வந்து நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுடணும். அதான் வந்து படத்தினுடைய கருத்து. ஏன்னா சினிமான்றது அதான்.